மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான பார்க்க போறோம்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செமி ஃபைனல் மேட்சுக்கான ப்ரிவியூ பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல உங்களுக்காகவே கொடுக்குறோம். ஸோ இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. ஸோ இந்தியா வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை வின் பண்ண உடனே ஏதோ வேர்ல்டு கப் படிச்ச மாதிரி ரொம்ப பில்டப் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ஏன்னா அது அந்த மேட்ச்ல நம்ம தோத்து போயிருந்தா கூட நம்ம உள்ளதான். நம்மளோட எய்ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபைனல்ஸ்ல கப் அடிக்கணும். போன 51 வேர்ல்டு கப் இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா விளாண்ட எல்லா மேட்சுமே வின்னிங். ஆஸ்திரேலியாவோட நம்ம தோத்தோம் அந்த கடைசி ஃபைனல்ல. ஸோ அது எதுக்கு? ஸோ இதுல வின் பண்ணிட்டு ஃபைனல்ல தோத்தா ஒண்ணு கிடையாது. அதனால இப்ப செலிப்ரேட் பண்றது வேஸ்ட். அதனால ஆஸ்திரேலியாலாம் நமக்கு கண்டுக்கவே கூடாது. ஸோ தோத்தாங்கன்னா அவ்வளவு முடிஞ்சு போச்சு. ஸோ ஃபைனல் தான் நம்மளோட எண்ணமா இருக்கணும். சொல்ல ஃபைனல்ல இந்தியா கப் அடிப்பாங்களா அப்படிங்கிறது அது கொஞ்சம் கஷ்டம் பார்ப்போம். ஏன்னா எல்லாம் ஸ்ட்ராங்கான டீம் இருக்கிறாங்க. இங்கிலாந்து கூட இப்போ மோதுறாங்க. ஸோ என்ன மாதிரியான இது நடக்குன்னு பார்க்கலாம். ஸோ நீங்க நம்மளுடைய ஸ்போர்டசி ஆப்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபியூச்சருமே உங்களுக்கு இருக்கு, ஏற்கனவே சொன்னது போல. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பிட்ச் வந்து பாத்தீங்கன்னா கயானால தான் நடக்கும். ஸோ பிச்சோட பவுண்டரி பாருங்க ரொம்ப பெருசு. நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு கண்ண முடி கண்டது ஷாக்கிங்கா இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நீங்க ஸ்ட்ரெயிட்ல 70+ தான் பாத்திருப்பீங்க. 74, 76. ஆனா இங்க பாருங்க 84 கொடுத்துருக்காங்க. 10 மீட்டர் அதிகம். ஸோ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த ஒன் பவுண்டரி போற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குத்துற இடத்துல கேட்ச் ஆகும், நிறைய கேட்ச் ஆகும். அதே மாதிரி ஆஃப் சைட் லெக் சைடும் பாத்தீங்கன்னா 70+ கொடுத்துருக்காங்க. எல்லா பிட்ச்லயுமே 60 தான், அந்த மாதிரி தான் வரும். சில பிட்ச்ல 59, 58 எல்லாம் போடுவாங்க, 58, 59. ஆனா இங்க பாருங்க அதிகமா இருக்கு. சோ இது வந்து பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா ஸ்கோர் பண்ணலாம். ஒரு 2 ரன் 3 ரன் இந்த மாதிரிலாம் எடுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் நடந்த மேட்ச்லாம் பாருங்க, வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் உகாண்டா மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த மேட்ச் ரெண்டுமே ஜோக் டீம் தான். அதனால ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஸ்கோர் பண்ணல. ஆப்கானிஸ்தான் உகாண்டால ஆப்கானிஸ்தான் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஏன் சொல்றேன்னா ஒரு ஸ்ட்ராங்கான டீம் ஆடும்போது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ பிச்சோட அந்த பவுண்டரி லைன் கூட கொஞ்சம் ஒத்து வரல. ஆனா இந்த மாதிரி இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஆடும்போது ரெண்டு டீமே ஸ்ட்ராங்கான டீம் அப்படிங்கறதுனால ஃபைட் வந்து பயங்கரமா இருக்கும். டோட்டலா இந்த பிட்ச்ல இந்த சீசன் வேர்ல்டு கப்ல கயானால 5 மேட்ச் நடத்திருக்காங்க. 3 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 2 பேட்டிங் செகண்ட். 7 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 150 தான் வந்திருக்கு. அதிகமா லோ ஸ்கோர் தான். 1 169, 2 189, 90+ தான் வரவே இல்லை. ஹை ஸ்கோரே ஆப்கானிஸ்தான் 183, உகாண்டா கூட அடிச்சது. உகாண்டால வந்து லோ ஸ்கோர் அடிச்சிருக்காங்க, 39க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. ஸோ இந்த மேட்ச் ப்ரிவியூ வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாவே நம்ம பார்க்கலாம். ஸோ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா மேட்சும் நம்ம ஓரளவு கிளீன் ஸ்வீப் தான் சேனல்ல ரிசல்ட் போட்டிருக்காங்க. ஆனா ரோஹித் சர்மாவை வந்து மிஸ் பண்ணும். ரீசன் விராட் கோலியை நம்பணும். ஸோ டாப்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ், சிவம் துபே, ஹர்திக் பாண்டியா 6 பேட்டிங் லைனப்ல கண்ணை மூடிட்டு விராட் கோலி நம்ம ரிஷப் பண்டையும் ஹர்திக் பாண்டியாவையும் எடுத்துக்கோங்க. ஏன்னா 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். ஸ்மால் லீக் டீம் செட் பண்றதுக்கு நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து ரோஹித் சர்மாவை ட்ரை பண்ணிட்டு வருவாங்க 3வது ஆப்ஷன்ல. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து அந்த பயங்கரமான ஸ்கோர் அடிச்சதுனால. இல்ல ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா 3வது ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவை எடுத்துட்டு வருவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சேஃபான ஆப்ஷனா இருக்கும். இது ஒரு மீடியமான ஆப்ஷனா இருக்கும். ஒருவேளை ரோஹித் சர்மா அடிக்கிற ரன் சூரியகுமார் அடிச்சா நீங்க போயிருவீங்க. ஏன்னா ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ரிஷப் பண்ட் 4 பேட்டிங்லாம் எடுக்க மாட்டாங்க யாருமே. மேக்சிமம் 3 தான். ஆனா இந்த விராட் கோலியை எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா அல்ட்ரா ரிஸ்கா இருக்கும். சிவம் துபே பெருசா யாருமே சீண்ட மாட்டாங்க ஸ்மால் லீக்ல. சோ நம்ம ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும் தான் பார்த்துட்டு இருக்கோம். சோ 1வது ஹர்திக், 2வது ரிஷப் பண்ட், 3வது எல்லாருமே ரோஹித் சர்மாவோட வரலாம். இல்ல சூரியகுமார் யாதவோட ஒரு சில பேர் வரலாம். நீங்க 2 பேரும் வேணா நினைச்சு விராட் கோலியை கூட தூக்கிட்டு போலாம். ஆனா அது எவ்வளவு ரிஸ்க்னு பாருங்க. விராட் கோலி வந்து 6 மேட்ச்ல 66 ரன், ஒரு மேட்சுக்கு 11 ரன் தான் இந்த வேர்ல்டு கப்ல ஆவரேஜா வச்சிருக்காப்ல. சோ அதனால லாஸ்ட் மேட்ச் நான் ஏமாந்தேன். இந்த மேட்ச் நான் போனா போது நான் விராட் கோலி தான் கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன். விருப்பம் உள்ளவங்க நம்ம டீமை ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ். ஒருவேளை நான் இன்னைக்கு போயிட்டு ரோஹித் சர்மாவை போட்டு ரோஹித் சர்மா 10 ரன் அவுட் ஆயிட்டு விராட் கோலி 60 ரன் அடிச்சிட்டாங்கன்னா மனசு தாங்காது. அதனால கண்டிப்பா நான் விராட் கோலியோட தான் மூவ் பண்ணுவேன் என்னோட ஸ்மால் லீக் டீமை பொறுத்த வரைக்கும். பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் கண்ணை மூடிட்டு நீங்க டீம் போடலாம். ஒன்னு குல்தீப் யாதவ், ஒன்னு பும்ரா, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சிங்.
ஸோ 6 பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து செட் பண்ணியிருக்கோம். ஒன்னு பவுலிங் ஆப்ஷன்ல குல்தீப் யாதவ், நல்ல லாஸ்ட் மேட்ச் நான் இந்த 3 பேர் தான் எடுத்துட்டு போனேன் ஆஸ்திரேலியாக்கு அகைன்ஸ்டா, நல்லா விக்கெட் எடுத்தாங்க. இதுல மிஸ் பண்ணது அக்ஷர் படேல மட்டும் லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம மிஸ் பண்ணுவோம். ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அக்ஷர் படேல ரொம்ப பேர் எடுக்க மாட்டாங்க. அதனால இந்த ஆப்ஷன் படி நீங்க டீம் வந்து செட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மறுபடியும் சொல்றேன், ஹர்திக் பாண்டியா, ரிஷப் பண்ட் சேஃப், வெறும் பண்ணாதீங்க. ஒன்னு ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், விராட் கோலி, இந்த 3 பேர்ல இருந்து எனி ஒன் அதை நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. அதுல ரோஹித் சர்மா சேஃப், சூரியகுமார் யாதவ் மீடியம் சேஃப், விராட் கோலி அல்ட்ரா ரிஸ்க். எது விருப்பமோ அதை நீங்க வந்து உங்களுக்கு என்ன தோறுதோ அதை ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லா ஆல்ரவுண்டர்ஸா நீங்க ட்ரை பண்ணலாமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ஒருவேளை இங்கிலாந்து சொதப்பிட்டாங்கன்னா நம்ம வந்து மோயின் அலி, லிவிங்ஸ்டோன், சாம் கரன் இந்த 3 பேருக்குமே பாருங்க 63 ரன் அடிச்சிருக்காரு, 61 ரன், 3 விக்கெட், 4 விக்கெட் ஸ்கோர் பண்ணி இருக்கிறாரு. அதனால இந்த மாதிரி ஆல்ரவுண்டர்ஸை நம்ம தூக்கிட்டு போறது பிளஸ்ஸா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா பேஸ்ட்ரோ 122 ரன் தான் அடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மோயின் அலி பாயிண்ட கனெக்ட் பண்ணுங்க 63 பிளஸ் ஒரு 3 விக்கெட்டுக்கு 75 பாயிண்ட் வச்சா கூட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 138. சோ பேஸ்ட்ரோக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா மோயின் அலி பாயிண்ட் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அதனால நான் ஆல்ரவுண்டருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாமோ அப்படிங்கிறது தோணுது. ஒரு ஹாரி ப்ரூக்கு பதிலாக நீங்க வந்து ஒரு லிவிங்ஸ்டோன் ஒரு 61 ரன் பிளஸ் 4 விக்கெட் எடுத்தா அதுவே 100 பாயிண்ட் ஆச்சு. ஒரு விக்கெட்டுக்கு 25 பாயிண்ட் கிடையாது, அது எல்பி அந்த மாதிரி தான் 25. அதேதான் ஸ்டம்பிட்டி இல்ல இந்த மாதிரிலாம் ஆக்குறாரா அது 33 பாயிண்ட் கிடைக்கும். அப்படின்னா 161 பாயிண்ட் எங்க, 120 பாயிண்ட் எங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுலயும் எத்தனை 6, 4 அடிச்சாருன்னு தெரியல. பட் ஒரு ஆல்ரவுண்டர் நம்ம ஏன் மூவ் பண்ணி பார்க்க கூடாது இந்த மாதிரி முக்கியமான மேட்ச்ல அப்படிங்கிறது எனக்கு தோணுது. உங்களுக்கும் அது சரியா பட்டுச்சுன்னா நீங்க மோயின் அலி, லிவிங்ஸ்டோன், சாம் கர்னை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இல்லைன்னா பிலிப் சால்ட், பட்லர், பேஸ்ட்ரோ இந்த 3 பேர்ல யாராச்சும் ஒருத்தரை வந்து நீங்க தாராளமா ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் பவுலிங் ஆப்ஷன்ல 2 பேர் டாப் கிளாஸா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதாவது ஒன்னு வந்து ஆர்ச்சர் 6 மேட்ச்ல 12 விக்கெட், ரஸ்கின் 6 மேட்ச்ல 13 விக்கெட் பெர்ஃபார்ம் பண்றாங்க. மற்றபடி டோப்லிலாம் ஒன்றும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனா இந்தியா மாதிரி அகேன்ஸ்டான டீம்ல அவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட்ங்கிறதுனால இந்தியா வந்து எப்பவுமே லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட்ல கொஞ்சம் வீக் ஆடுறாங்க. அதனால ஏன்னா லாஸ்ட் மேட்ச் நீங்க சொல்லலாம் ஸ்டார்க் பால்ல தான் ரோஹித் சர்மா அப்படி அவ்வளவு அடிச்சார் அப்படின்னு, அதெல்லாம் இல்ல கொஞ்சம் ஏதாவது ஒரு மேட்ச் கிளிக் ஆகும்னா நிறைய மேட்ச் வந்து அவுட் ஆகியிருக்காங்க. அதனால ஆர்ச்சர், ரஸ்கின் இந்த 2 பேருமே நமக்கு வந்து போதும். சோ மோயின் அலி, லிவிங்ஸ்டோன், சாம் கரன், பட்லர் இந்த 6 பேரை கூட நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லைன்னா பிலிப் சால்ட்ட கூட நீங்க எடுக்கலாம். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம் டீம். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட், விராட் கோலி. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி விராட் கோலிக்கு பதிலா ரோஹித் சர்மாவை ஃபோக்கஸ் பண்ணுங்க, சூரியகுமார் யாதவ் ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் ஹர்திக் பாண்டியா, பும்ரா, சிங், குல்தீப் யாதவ் சேஃப். அதே மாதிரி பட்லர், மோயின் அலி, லிவிங்ஸ்டோன், ஆர்ச்சர், ரஸ்கின். ஸோ இந்த லிவிங்ஸ்டோன் இடத்துல பிலிப் சால்ட்டோட நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா நீங்க பிலிப் சால்ட்டை கம்பேர் பண்ணி பாருங்க 184 பாயிண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு. சும்மா அவர் அடிச்ச ரன் அப்படி பாயிண்ட் வச்சாலும், ஆனா லிவிங்ஸ்டோன் பாத்தீங்கன்னா 161 தான் வாங்கியிருக்காரு. அப்போ பிலிப் சால்ட் தான் பெஸ்ட். இருந்தாலும் இந்த மாதிரி மேட்ச்ல லிவிங்ஸ்டோன் பெஸ்டா இருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. கேப்டன் ஹர்திக் பாண்டியாட்ட கொடுக்கலாம். ஏன்னா பேட்டிங் பிளஸ் போலிங் 4 ஓவர் நறுக்குன்னு போடுறாரு, பிளஸ் பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு. வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு கொடுங்க. ஒன்னு குல்தீப் யாதவ் இல்லைன்னா ரஸ்கின், 2 பேர்ல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வந்து நீங்க வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு நீங்க வந்து மேபி போகலாம். ஸோ கண்டிப்பா இந்தியாவுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. இந்தியா வின் பண்ணுவாங்களா அப்படிங்கறத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிங்க. எப்படி எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஸோ நம்ம கண்டிப்பா இந்தியா வின் பண்ணுவோம் அப்படின்னு நம்புவோம். ஸோ நம்மளும் ஃபேண்டசில வின் பண்ணுவோம். ஸோ மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.